சொல்லுங்க சார். சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த தேர்தல் காலங்களில் இந்துக்கள் தங்களுடைய ஒற்றுமையை நிரூபிக்க, ஒற்றுமையை காட்டுவதற்கு வாக்கு வங்கியில் அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறீங்கல்ல சார். சார், இந்த தீர்மானம் ஹிந்து முன்னணி, இது நடத்திய ஹிந்து முன்னணி மட்டும் போட்டதா, இல்ல அதுல பிஜேபிக்கும் பங்கு இருக்கா? இந்த மாநாட்டு குழுவில் நீங்களும் இருக்கிறீங்களா சார்? சார், இந்து முன்னணி இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதில்லை, என்ன தவறு சார்? இந்து முன்னணி நீங்க இந்த கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்லல, போட்ட தீர்மானம் நல்லா கவனிங்க, இந்துக்கள் ஒற்றுமையோடு வாக்களிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் இருந்து, மியான்மர் பகுதியில் இருந்து, பங்களாதேஷில் இருந்து, பல பகுதியிலிருந்து வர்றவங்க போலி ஆதார் கார்டு மேற்கு வங்காள அரசின் உதவியோடு பெற்றுக்கொண்டு, அங்க இருக்கிற ஐடி கார்டை எல்லாம் வாங்கி ஏதோ ஒன்று பற்றி பெற்றுக்கொண்டு இன்னைக்கு டெய்லி பாப்பீங்க 10 பேர் 15 பேர் தொடர்ந்து இன்னைக்கு ஆகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதனால நீங்க இந்துக்களாக நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. 82% இந்துக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. சோ அது அவசியங்கிறத வலியுறுத்துறாங்க. நீங்க பிஜேபிக்கு போடுங்கன்னு சொல்லல, இல்ல நீங்க அதிமுக போடுங்கன்னு சொல்லல, அதெல்லாம் சொல்லல. இந்துக்கள் நீங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லல, என்ன தவறு சார்? சார், பக்திக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு போடுங்கன்னு சொல்லிதான் நீங்க தப்புன்னு பேசாதீங்க. வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். இந்த கட்சிக்கு போடுங்கன்னு சொன்னாங்களா இந்து முன்னணி? சார் இல்ல, வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும்னா என்னங்க சார்? நீங்க வாக்கு வங்கி நிரூபிக்கிறது என்ன? இந்தியா இந்துக்களுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கணும் சார். யாருக்கு இந்துக்களுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கணும் சார். யாருக்கு நிரூபிக்கணுங்க? ஊடுருவல் அதிகமாயிருச்சு. இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. நிறைய பேர் போலி கதையெல்லாம் தமிழ்நாட்டுல ஊடுருவல் வந்துருச்சு. காரை செல்வராஜ் சார், அவர் அனுமதிங்க சார் ப்ளீஸ். நிறைய பேர் வெளியிருந்து வராங்க, நீ பாத்திருப்பீங்க. பாகிஸ்தான் இருந்து வராங்க, வெஸ்ட் பெங்கால் இருந்து வராங்க, சுற்றி இருந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிங்கிறப்போ நாம் அதை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நம் வாக்கு வங்கிங்கிறது, நம்முடைய இந்துக்கள் வாக்கு வங்கியை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது அவசியத்திற்காகத்தான் கட்டாயம் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசத்தையும் ஏன் பாடணும்னா, கந்த சஷ்டி கவசத்தை பாடணுங்கிறாங்க சஷ்டி அன்னைக்கு. ஏன்னா ஒரு நோய்க்கும் மருந்து இல்ல சார். இதெல்லாம் இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் சார், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. என்னுடைய பண்பாடு நீங்க பேசும்போது குறுக்கிடவே வேணாம்னு நினைக்கிறேன் நான். தயவு செஞ்சு என்ன அனுமதிங்க, என்ன அமைதியா உட்கார வைங்க தயவு செஞ்சு. நீங்க பேசும்போது நான் இல்ல சார், நான் கேக்குறேன் சார். நீங்க இந்த மாநாடு முழுக்க ஆன்மீகத்திற்கான மாநாடு, இங்க நாங்க அரசியல் பேச போவதில்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சொல்லிய பிறகு நீங்க எலெக்ஷன் அங்க எங்க வந்ததுன்னு கேக்குறேன். நீங்க தேர்தல் காலங்களில் சொல்றீங்களே சார், இந்துக்கள் வாக்களிக்க வேண்டுங்கிறதுல அது இல்லாம எதுவுமே இல்லையே சார். இன்னைக்கு எங்க திருப்பரங்குன்ற பிரச்சனை இன்னைக்கு இந்துக்கள் முடிவு செய்திருந்தால், இந்துக்கள் இன்னைக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருந்தா, இந்துக்களுடைய வாக்கள் ஒன்றுபட்டு இருந்திருந்தால் இன்னைக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்திருக்காதே சார். அப்படி எல்லாம் சார் இந்த பிரச்சனையுமே இல்லை இன்னைக்கு. இல்ல சார், அந்த பிரச்சனை வந்திருக்காது சார். அப்படி எல்லாம் இங்க எதுவும் பண்ண முடியாது சார். சார், இந்துக்கள் ஒற்றுமை இல்லாம இருக்கிறதா சார் காரணம் சார். இங்க நீங்க காரணம் சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். நீங்க அப்படி இந்துக்கள் ஒற்றுமையா இருந்திருந்தா எங்க வேணா போய் இடிச்சு என்ன வேணா பண்ணிட முடியும்னா, இந்த நாட்டுல சட்டம் எதுக்கு, ஜனநாயகம் எதுக்கு சார்? சார், ஒற்றுமை இல்ல சார். ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பின்பும் கூட அது நிறைவேற்றப்படவில்லை என்றால், என்ன நிறைவேற்றல இல்ல நிறைவேற்றப்படவில்லை என்றால் அங்கு மீண்டும் அராஜகம் தலைதூக்குகிறது என்றால், நீங்க இதே உச்ச நீதிமன்றம் சிலர் சென்று அசைவ உணவு சாப்பிடுறாங்க. இதே உச்ச நீதிமன்றம் ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலான்னு சொல்லும் போது நீதிமன்றம் அப்படி தீர்ப்பு கொடுத்தா அதை உடனே நிறைவேற்றணும் ஏதாவது இருக்கா என்ன, அதெல்லாம் அப்படியே விட்டுறணும்னு பேசியவர் தான் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர். நீங்க மாநிலத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க மாற்றுகிறீர்களே சார். நீங்க அந்த கோயிலுடைய தன்மை, புனித தன்மை, ஆன்மீக விதிகள், ஆகம விதிகள், இதெல்லாம் சார் அப்ப பெண்கள் புனிதமற்றவர்களா? ஜஸ்ட் லைக் தட் நீங்க சார், நீங்க ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது சார். காலங்காலமா தொன்று தொட்டு சில முறைகள், பண்பாடுகள், சில வழிமுறைகள் இருந்துட்டு இருக்கு சார். அதை நீங்க பின்பற்றணும் வேண்டாமா? நீங்க சார் இதெல்லாம் கோர்ட் பார்க்காதா சார்? நீங்க இல்ல அதுக்குள்ள சார், அதுக்குள்ள அரசோட வேலையே இல்ல சார். நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கு சார். அயோத்தி இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தது.
உச்சநீதிமன்றத்துல போனாங்க, அந்த அந்த கமிட்டி போனாங்க. சார் அந்த பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய முடிச்சிடுறேன், பாதிக்கப்பட்ட இஸ்லாமியோட உட்கார்ந்து பேசுறாங்க. 5 ஏக்கர் கொடுக்கப்பட்டது. சார் அந்த வழக்குல ஒன் ஆஃப் த பெட்டிஷனர் வந்து யாருன்னா சார் குழந்தை ராமர் நம்பிக்கையின் அடிப்படையில் ஜட்மெண்ட் வழங்கப்பட்டது சார். நீங்க ஐயப்பன் கோயில் விவகாரத்துல நம்பிக்கையின் அடிப்படையில் ஜட்மெண்ட் வழங்கலையே, சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்தாங்க சார். நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தேவையானபடி டப்பாவை இந்த பக்கம் அந்த பக்கம் உருட்டுறீங்களே சார். ஆகம விதிகள் அப்படிங்கிற ஒண்ணை நீங்க ஃபாலோ பண்ணுமா வேண்டாமா, அதுதான் சார் முக்கியம். அது வந்து மிக தேவையான ஒன்று, அதை பின்பற்றணும். அதுக்குள்ள நீங்க போறதுனாலதான் பிரச்சனையே. அதுக்குள்ள நீங்க எதுக்கு போறீங்க, உங்களுக்கு எதுக்கு வேலை? இந்த அறநிலையத்துடைய வேலை என்ன? சொத்துக்களை பராமரிக்கிறது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நீங்க பணத்தை எடுக்கிறீங்க, உங்க சௌரியத்துக்கு செலவு பண்றீங்க, திருமணங்கள் உங்க அரசு வங்கி அறநிலையத்துறையில செலவு பண்றீங்க, அந்த நிதியை எடுத்து வேற இடத்துக்கு மாற்றுறீங்க. உங்களுடைய அந்த பணத்தை எடுத்து நீங்க உங்களோட அதிகாரிக்கு பொலிரோ கார் வாங்கி தரீங்க, இனோவா கார் வாங்கி தரீங்க. இதுக்கெல்லாம் அதிகாரம் யார் கொடுத்தது சார் உங்களுக்கு? இதுக்குத்தான் சொல்றாங்க, இது மக்கள் இந்து ஒன்றாக இருந்து இது எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறோம். சரி, ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. சரி, ஒண்ணு முடிச்சிடுறேன். காரை செல்வராஜ் சொன்னது பதில் கொடுத்துறேன் சார். பாம்பே தாக்குதல் தெரியும், மும்பை தாக்குதல்ல 260 பேருக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அமைதி ஊர்வலம், மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. ராணுவத்துடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் நீங்க சொல்ற தாக்குதல் புல்வாமால இருந்து எந்த தாக்குதல், ராணுவ தாக்குதல் எது நடத்தியிருந்தாலும் மும்பைக்குள்ளலாம் ராணுவம் வர முடியாது சார். மும்பைக்குள்ளலாம் ராணுவம் வர முடியாது. எப்படி வரும் மும்பைக்குள்ள ராணுவம் சார்? நீங்க வெளியே தீவிரவாதி சுடலாமே சார், உள்ள வர்ற தீவிரவாதி சுடலாமே, அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா ராணுவத்துக்கு தான் என் கேள்வி சார். காங்கிரஸ் ஆட்சியில தீவிரவாதியை சுடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் தான் சொல்ல வரேன், இன்னும் சொல்றேன் சார், இன்னும் சொல்றேன். என்னைக்கெல்லாம் தாக்குதல் இங்க நடந்ததோ, செல்வராஜ் அவர்கள் சொன்னாங்க, புல்வாமா தாக்குதல் இருந்து ராணுவர்கள் கொண்டு வந்து அத்தனைக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ள போய் தாக்கியிருக்கிறோம். சார் பஹல்காம்ல உள்ள வந்தவன் சார். சரி சார், நம்ம பேசலாம் சார். இல்ல ஒரு முடிச்சிடுறேன் சார். பஹல்காம்ல உள்ள வந்தவங்க தீவிரவாதிகள். எந்த லஷ்கர் இ தொய்பா வந்ததோ அந்த தளபதியை ஒத்துக்கிறீங்க. அங்க இல்ல சார், 13 இடத்துல 100 பேருக்கு மேல கொண்டிருக்கேன் சார். நீங்க நேத்து 2 பேர் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க, துறையின்றவர்கள். விடமாட்டோம் சார், நாங்க விடமாட்டோம் சார். இது வந்து காங்கிரஸ் அல்ல, காங்கிரஸ் கூட்டணியில இருந்த மதிமுக அல்ல, இது பிஜேபி சார். ஓகே சார், ஓகே ஓகே சொல்றேன் சார். இன்னைக்கு மியான்மர் பார்டர்ல, பங்களாதேஷ் பார்டர்ல 1450 கிலோமீட்டருக்கு ஃபென்சிங் போடுறோம் சார். ஃபென்சிங் போட்டுருக்கோம். இதை யார் செஞ்சா? காங்கிரஸ் செஞ்சதா? எத்தனாயிரம் கிலோமீட்டர் விட்டு கொடுத்துருக்கீங்க, அத பத்தி பேசுங்க. காங்கிரஸ் 1.5 லட்சம் சதுர விட்டு கொடுத்தாங்க. சீனாக்கு எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கீங்க அதையும் சொல்லுங்க சார். சீனாவுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கீங்க அதையும் சொல்லுங்க. கேளுங்க, நாங்க விட்டு தரல. பின்னாடி இருக்கீங்க, சத்தமெல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க, சத்தமெல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க சார். நாங்க இன்னைக்கு பார்டர் வரைக்கும் ரோடு போட்டு பாலம் கட்டி நலிவடைந்த பங்களாதேஷுக்கு நீங்க விடுவீங்க. இல்ல நலிவடைந்த பங்களாதேஷ ஆக்கிரமிக்கிறீங்க நீங்க, அப்படி சொல்லலாம். நீங்க சீனா கிட்ட விட்டுட்டீங்கங்கிறது வலுவான சைனாங்க நிரூபிக்க விரும்புறீங்களா? ஓகே 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 சார். 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் காங்கிரஸ் விட்டு கொடுத்தது சார். பார்டரை மார்க் பண்ணி ரோடு போட்டிருக்கோம் சார். ரோடு போட்டிருக்கோம், பாலம் கட்டிருக்கிறோம். ராணுவத்தை நிக்க வச்சிருக்கிறோம், ராணுவத்தை நிக்க வச்சிருக்கிறோம், மின்சாரம் கொடுத்திருக்கிறோம், ராணுவ தளம் அமைச்சிருக்கிறோம். பொய்யா பேசாதீங்க, தவறான தகவல். எப்படி காங்கிரஸ் சீனாவிடம் பயந்து கொண்டிருந்தது, எப்படி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தான் பயந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு மோடிஜி சொல்றாரு, மோடிஜி என்ன சொல்றாரு? ஓகே சார், ஓகே சார். சார் நீ இல்ல முடிச்சறேன் சார். இல்ல சார், நான் இத அனுமதிக்க முடியாது சார். சார் இத ஏன் மாறியே போகுது சார்? இத ஏன் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றேன். நீங்க இங்க பாருங்க, நீங்க ஏன் இந்துக்கள் ஒண்ணாவணும்னு சொல்லி கேட்டா நீங்க பங்களாதேஷ்ல இருந்து ஆள் வராங்கறீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? மியான்மர் பார்டர்ல நாங்க ஃபென்சிங் போட்டுருக்கோங்கறீங்க. அப்ப பங்களாதேஷ் பார்டர்ல போடலையா?
சார், இல்ல பங்களாதேஷ் கேக்குறேன் சார், பண்ணலாம் சார். என்ன மியான்மர் பேசிட்டு இருக்கீங்க பங்களாதேஷ் சார்? 1200 இல்ல சார், இல்ல இல்ல சார், இல்ல இல்ல நீங்க மாநாட பத்தி பேசினா சார், இல்ல. பார்டரை பத்தி பேசுறீங்க. சார் ஓகே சார், சார், ஓகே சார், பேசலாம் சார். தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறேன். சார் பேசலாம் சார், பேச விடுங்க பேசலாம் சார். சார், பேசுவோம் பேசுவோம்.